என்ன மீறி அவங்க கோவிலுக்கு போக கூடாது. இந்த ஆதிலட்சுமி யார்கிட்டயும் தோத்து போக கூடாது. தாமஸ், சொல்லுங்கம்மா. வண்டி ஏதாவது மரத்து மேல மோதுடா. அம்மா, ஏய், சொல்றத செய். ஐயோ, என்னங்க ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? ஏன் பயமா இருக்கா? இல்லங்க, இந்த மாதிரி வேகமா போனா போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாவே போய் சேர்ந்துருவோம். அப்புறம் இந்த மாதிரி அந்யோன்யமா இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். கொஞ்சம் மெதுவா போங்களேன். சரி, இது போதுமா? ஹலோ சார், நான் தாமஸ் பேசுறேன். அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? எப்போ? இப்பதான் சார். எங்க இருக்காங்க? ஹாஸ்பிடல்ல இருக்கோம் சார். சீக்கிரம் வாங்க. நான் இப்போ வந்துறோம். என்னாச்சுங்க? என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். ஏன் இவ்வளவு டென்ஷனா போறீங்க? கொஞ்சம் சும்மா வரியா? என்னங்க, இவ்வளவு நேரம் நல்லா தானே வந்தீங்க, இப்ப திடீர்னு ஏன் கோவப்படுறீங்க? சொல்றேன் வா. ஐயோ, கொஞ்சம் பார்த்து போங்க. என்னங்க, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நாம அந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க. ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க, டென்ஷனா வேற வரீங்க. பார்த்து. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இவ்வளவு நேரம் நல்லா தானே வந்தீங்க, என்னாச்சு இப்ப உங்களுக்கு? என்னங்க, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? யாருக்கு என்னாச்சு? வா சீக்கிரம் வா. என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். மேடம், என்னங்க, ஆதிலட்சுமி ஆக்சிடென்ட் கேஸ் எந்த வார்டுல இருக்காங்க? செகண்ட் ஃப்ளோர்ல ஆர்த்தோபெடிக் ரூம்ல இருக்காங்க. என்னங்க, என்னாச்சு? சார், லிஃப்ட் இருக்கு, அதுல போங்க. லிஃப்ட்ல போனா லேட் ஆயிடும், வா. தாமஸ், என்னாச்சு? ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது முட்டை ரெண்டும் பஸ் ஆயிடுச்சு சார். பேலன்ஸ் பண்ண முடியல, அதான் மரத்துல கொண்டு மோதிட்டேன். சரி, இப்ப அம்மா எங்க இருக்காங்க? மேல டாக்டர் ரூம்ல இருக்காங்க. சரி வா. என்னங்க? ஐயோ, வலிக்குது டாக்டர், வலிக்குது. பாத்து பாத்து. டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, பெருசா ஒண்ணும் ஆகல. கால்ல தசை பண்ணிருக்கு, அவ்வளவுதான். வலிக்குதுடா. டேய், டாக்டர் என்னமோ அவ்வளவுதான் சொல்றாரு, ஆனா எனக்கு வலி உயிர் போகுதுடா. டாக்டர், அம்மா கால் ரொம்ப வலிக்குது போல இருக்கு டாக்டர். பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன், இன்னும் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், தவறாம கொடுங்க, சீக்கிரமா சரியாயிடும். டாக்டர், தசைப்பிடிப்புனா ஆபரேஷன் எதுவும் பண்ண வேண்டியிருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்பவே நீங்க கையோட வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணாம இருந்தாங்கன்னா கால் சீக்கிரமா குணமாயிடும். இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல உள்ள மெடிசனை போகும்போது வாங்கிட்டு போயிடுங்க. லலிதா, அம்மா அப்படி பாத்துமா பாத்துமா. பாத்து பாத்துடி. பாத்துமா. பந்தம் 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 பந்தம். பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. ரொம்ப வலிக்குதாமா? முடியலடா. மெதுவா மெதுவா. லலிதா, நீ அம்மா பத்திரமா பாத்துக்க, நான் பணத்தை கட்டிட்டு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடுறேம்மா. அப்படி உட்கார்றீங்களா? அப்படியே புருஷனோட போவோமா ஊர்கோலம்னு கிளம்புன பாத்தியா, எப்படி திரும்பி என்கிட்டயே உன்னை கொண்டு வந்துட்டேன்னு. அப்ப நிஜமாவே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா? நிஜமா ஆக்சிடென்ட் பண்ணிக்க நான் என்ன பைத்தியக்காரியா? நீ எப்படியும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புனியோ அதே மாதிரி தாண்டி நானும் ஆக்சிடென்ட்னு போய் சொல்லிட்டு உங்களை பாதியிலேயே வர சொல்லிட்டேன். இது அநியாயம் அத்தை. சாமி விஷயத்துல நீங்க இந்த மாதிரி விளையாடினது சரியில்லை. ஏய், நீ போய் சொல்லிட்டு தானே கோயிலுக்கு கிளம்பி போன.
நான் பார்த்து பிறந்த சுண்டக்கா நீ என்னையே நீ ஏமாத்திட்டு போவ, நான் அதை பார்த்துட்டு அப்படியே டாட்டா சொல்லணுமா? என்ன எவ்வளவு ஏமாத்த முடியாதுடி. சும்மா துள்ளாதீங்க. ஓட ஒரு நாள் வண்டியில ஏறினா வண்டி ஒரு நாள் ஓடத்துல ஏறும். அதான் உலக நிஜம். மத்தவங்கள தொடர்ந்து ஏமாத்துறவங்க ஒரு நாள் நிச்சயமா மத்தவங்க கிட்ட ஏமாந்தே தீரணும். இந்த ஆதிலட்சுமிக்கு மட்டும் எல்லாத்துலயும் விதிவிலக்கு இருக்கு. ஹலோ, உன்னை ஜெயிக்கிறதுக்காக நான் எந்த எல்லை வரைக்கும் வேணாலும் போவேன். இப்ப ஆக்சிடென்ட்னு பொய் சொன்னா அவசியப்பட்டா அத நிஜமாக்க உண்மையாவே என் காலை ஒடிச்சுக்கவும் தயங்க மாட்டேன். அதுக்கு மேலயும் அவசியப்பட்டா உன் காலையும் உடைச்சிட்டு அதையும் ஆக்சிடென்ட்னு சொல்ல தயங்க மாட்டேன். சாந்த வரா கைய புடிடி, தாங்கி புடி. அம்மா, சாந்தா வாங்கிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டோமா? போலாமா? போலாம். வா. நடக்க முடியுமாமா? முடியும்பா. பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. ஆ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார் இருக்காரா? உள்ள இருக்கார், போய் பாருங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் உட்காருங்க. ஐ எம் வெங்கடாச்சலம். ஓ, ஐ எம் சந்திரசேகர். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? செங்கல்பட்டு ஏரியாவில் பைபாஸ் ஏரியா ஒட்டி எனக்கு ஒரு 40 ஏக்கர் நிலம் இருக்கு. அதை நீங்க முடிச்சு தரணும். டோன்ட் வரி சார், கண்டிப்பா முடிச்சிடலாம். ஆமா, லேண்ட் உங்க பேர்ல தானே இருக்கு? ஆமா சார். பக்கா சர்வே நம்பரோட பட்டா என் பேர்ல தான் இருக்கு. வேணா என்ஓசி வாங்கி கொடுத்துட்றேன். நல்ல தண்ணி வசதியுள்ள இடம். இபி லைனும் பக்கத்தில் தான் இருக்கு. ஆக்சுவலா பில்டிங் கட்டுற ஐடியாவில் தான் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பெரிய தொகை ஒன்று தேவைப்படுது. அதான் வித்துட்டு போகலான்னு முடிக்க வந்தேன். ம், பைபாஸை ஒட்டின நிலம்னா மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஸோ விற்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நீங்க என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலா வச்சிருந்து வித்தா நல்ல விலைக்கு போகும்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. ஒரு 5 to 6 crores டீல் முடிஞ்சதுன்னா ஐ வில் பி ஹாப்பி. அட்லீஸ்ட் ஒரு 5க்காவது முடிங்க. ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட்டில் 2% கமிஷன் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு 5% கமிஷன் தரேன். 1 வீக்ல நான் பார்ட்டி கிட்ட பேசி டீலை முடிச்சிடறேன் சார். போதுமா? 1 வீக்கா? ஐயோ, எனக்கு அவ்வளோ டைம் தாங்காது சார். ஒரு 2-3 டேஸ்ல முடிக்க பாருங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்றேன் சார். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. தரேன். ஓகே சார், இன்னைக்கே நான் பார்ட்டிக்கு அனுப்பி வச்சிடறேன். ம். 2 டேஸ்ல உங்க டீலை எப்படி முடிக்க பார்க்கறேன். ஓகே சார். ஓகே. அப்புறம் இது என்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுங்க. உங்களுக்கோ பார்ட்டிக்கோ லேண்டை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நானே நேராக கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஓகே சார், அப்போ நான் வரேன் சார். வாங்க. செங்கல்பட்டு ரோட்ல பைபாஸ் மெயின்ல ஒரு 40 ஏக்கர்ஸ் நிலம் வந்திருக்கு. நீங்க கூட ஃபேக்டரிக்கு சைட் வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அது உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். தண்ணி வசதி கூட இருக்கு. என்ன பார்ட்டி 6 சி வேணுங்கிறாரு. நாம வேணா இழுத்து பிடிச்சு பேசி 5 சீல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் சார். ஓகே சார். ஓகே. குட் மார்னிங் பார்ட்னர். குட் மார்னிங். இப்பதான் ஒரு டீலிங் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 25 லட்சம் ரூபாய் கமிஷன் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அடி சக்க, அதான் போன்ல ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டு இருந்தியா? ஆமா சார். அது சரி, யாரோட லேண்ட் அது? இப்பதான் போறாரு. நீங்க பாக்கலையா? அவரா? அவர் பேரு வெங்கடாச்சலம் தானே? ஆமா, வெங்கடாச்சலம் தான். அவர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவர் அறிமுகம் இல்ல. ஆனா ஆதிலட்சுமி மேடத்தோட பினாமிங்கிறது மட்டும் தெரியும். ஆதிலட்சுமி மேடம் பினாமியா? அவங்க லேண்டத்தை நம்ம மூலமா விக்கிறதுக்கு ட்ரை பண்றாரா? மேபி இருக்கலாம். ஐயோ, ஆதிலட்சுமி மேடத்தோட பேரை கூட அவர் யூஸ் பண்ணவே இல்லையே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவர் அங்க ஒரு சாதாரண ஆள் தான். ஆர்டர் எடுத்து கமிஷன் வாங்குறவர் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி 40 ஏக்கர் சொத்து இருக்கும்? நிச்சயம் இதுல ஏதோ ஒரு கோல்மால் இருக்கு. ஏன் அவர் அவங்க பேரை யூஸ் பண்ணாம விடணும்? இதை எப்படியாவது கிளியர் பண்ணி ஆகணுமே. விவரம் தெரியாம இறங்கி நாம வில்லகத்துல மாட்டிக்க கூடாது. சரி, எதுக்கும் கணபதி கிரானைட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிடலாம். அதுல Okay, இருக்கும் பாருங்க நம்பர்.
ஹலோ, கணபதி கிரானைட்ஸ். நான் சேகர் ரியல் எஸ்டேட்ல இருந்து பேசுறேன். ஆதிலட்சுமி மேடம் இருக்காங்களா? மேடத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அவங்க இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க சார். ஆக்சிடென்ட்டா? ஆமா சார். இப்ப மேடம் எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா இருக்காங்க சார். பெருசா ஒன்றும் அடிபடல, இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க சார். ஓகே சார், நான் அப்புறமா பேசுறேன். ஓகே சார். ஆதிலட்சுமி மேடத்துக்கு ஆக்சிடென்ட்டா? ஆமா, சின்ன ஆக்சிடென்ட்டா. ஓகே, 2 நாள் கழிச்சு வெங்கடாச்சலம் வருவார் இல்லையா? அதுக்கப்புறம் ஆதிலட்சுமி மேடத்தை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டீலை நாம எடுத்துக்கிறதா வேண்டாமாங்கிறத பத்தி முடிவு பண்ணலாம். கரெக்ட் சார், எனக்கு அப்படிதான் தோணுது. பந்தம் 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 பந்தம். இந்த வீடுதான். நிறுத்துப்பா. என்னக்கா இது மறுபடியும் பூட்டி இருக்கு? எல்லாம் என் நேரம். ஆதாரம் இருக்குன்னு லெட்டர் போட்ட அந்த மனுஷன் ஏன் இப்படி குடுக்காம பூச்சாண்டி காட்டுறாரோ தெரியல. அக்கா, மனசை தளர விடாதீங்க. வெங்கடாச்சலம் பத்தி நம்ம அக்கம் பக்கத்துல விசாரிப்போம். இங்க யார்கிட்ட விசாரிக்க முடியும் சோம்னா? எல்லாம் பெரிய பெரிய வீடா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேர் கூட தெரியாதே அவங்களுக்கெல்லாம். ஆமா, அதுவும் சரிதான். நாம ஏன் வீட்டுல விசாரிக்கணும்? அதோ அங்க ஒரு அயன்மெண்ட் இருக்கு பாருங்க, அவர்கிட்ட விசாரிப்போம். தெருவில் நடக்கிற எந்த விஷயமும் அவருக்கு தெரியாம இருக்காது. வாங்க. ஐயா, இந்த வீட்டுல வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா? தெரியாதுமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் வீட்டுக்காரமா குழந்தைய கூட்டிக்கிட்டு எங்கேயோ போனாங்க. அதுக்கு அடுத்த நாளே இவரும் வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே போனாரு. இது வரைக்கும் ஆளே வரலம்மா. ஒருவேளை மொத்தமா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்களோ? கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லம்மா, அவர் மட்டும்தான் போனாரு. ஜாமான் ஜெட்லாம் எடுத்துட்டு போகல. அப்படின்னா நிச்சயமா திரும்பி வருவாங்க இல்லையா? அது எனக்கு தெரியாதுமா. கண்டிப்பா வரணும். இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும். நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்வீங்களா? நாங்க ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்கணும். எங்க ஃபோன் நம்பர் நாங்க தரோம். அவர் வந்த உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தகவல் சொல்றீங்களா? சொல்லலாம், ஆனா அவர் வர்ற நேரத்துல பார்த்துக்கிட்டே இருந்து என் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ₹1 செலவு பண்ணி காயின் போட்டு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா? என் வேலையை பார்த்தா 4 காசு சம்பாதிக்கலாம். அந்த 4 காசு நாங்க உங்களுக்கு தரோம். இந்தாங்க. என்னம்மா? சரிங்க, வாங்கிக்கோங்க. பேனா இருந்தா கொடுங்க. இந்தாங்க. வெங்கடாச்சலம் வந்தா மறக்காம தகவல் கொடுங்க. சரிங்க. இந்தாங்க, இதான் எங்க ஃபோன் நம்பர். சரிங்க. வந்தாருன்னா மறக்காம ஃபோன் பண்றீங்களா? கண்டிப்பா ஃபோன் பண்றேங்க. வாங்க வாங்க. வரோம். சரி. டேய் செல்வா, பால் நல்லா சூடாக சாப்பிட்ற அளவில் இருக்கு. கையோட சாப்பிட்டு பேசாமல் படுத்து தூங்கு. இல்லைப்பா, எனக்கு பால் வேணாம். ஏண்டா? நான் சில விஷயங்களை நினச்சி ஆசை போடணும். அதுக்காக இன்னைக்கு தூங்க போகிறதில்ல. அது என்னடா இது? ராத்திரி பூரா தூங்காமல் கண்ணு முடிச்சுக்கிட்டு ஆசைப்படுற விஷயம், அப்படிப்பட்ட விஷயம் என்ன விஷயம்? இப்போ என்ன, உங்களுக்கு நான் அந்த பால் குடிக்கணும் அவ்வளோதானே? கொடுங்க, இதை நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன். நீங்கள் போய் தூங்குங்க, போங்க. செல்வா, தேவையில்லாதான் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத. பேசாமல் தூங்கு. அப்பா அவன் நல்லது தானே சொல்லுவேன். அப்பா சொன்ன கேட்பேல்ல? சரி, சாப்பிட்டு தூங்கு. நீ என்னை பற்றி யோசிக்கிறது உண்டா? எப்பவாவது சில நேரம் யோசிக்கிறேன். செல்வா கஷ்டப்படுவார்ல, அதனால்தான் இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டு காலையிலேயே நான் இங்க வந்துட்டேன். செல்வம்,
சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை மாத்திரை சாப்பிடணும். இந்தாங்க. செல்வா, பாத்து செல்வா, பாத்து செல்வா.